படிக்கதான பிள்ளை அனுப்புறோம், 4 பட்டவங்களை அனுப்புறோம். படிச்சு அனுப்புனா அவன் படிச்சு நம்மளை காப்பாற்ற அனுப்புறோம்ல. நீங்கள் பெற்றோர்கள், தந்தைமார்கள் வீட்டுல, கடை தெருவுல, விசேஷ காலங்கள்ல, கல்யாண வீடுகள்ல ஒரே குடி போதையை ஒரு பெருமையாக, எங்க வீட்டு பெரிய கெத்தாக அதை குடிக்கிற பார்த்து வளர்ந்த மாணவன் படிக்கும் போது கஞ்சா குடிக்கிறான், கூலிக்கு வைக்கிறான். மாணவர்களை பார்த்து ஒரு காலத்துல பெருமையா சொல்லுவாங்க, மாணவர்கள் படித்து இந்தியாவுடைய எதிர்காலத்தை காப்பாண்டு சொல்லி அப்துல் கலாம் சொன்னார் 2030 இந்தியா வல்லரசாகும், இளைஞர்களே கனவு வாழ்க என்று. எதுக்கு? சாதனை இளைஞர்களை உருவாக்க சொன்னார் முன்னாள் ஜனாதிபதி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சாதனை இளைஞர்களை உருவாக்க சொன்ன அப்துல் கலாம் வார்த்தைக்கு இளைஞர்கள் மதிப்பளிக்கல. அதை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? சாதனை இளைஞர்கள் உருவாகவில்லை, சாராய போதை இளைஞர்கள் உருவாயிருக்கார்கள். தமிழ்நாட்டுல 9வது படிக்கக்கூடிய ஒரு பையங்க, 9வது படிக்கிறான். அந்த பையன் அந்த 9வது படிக்கும் பொழுது தற்கொலை பண்ணி இறந்து போறான், தூக்கிட்டு தற்கொலை பண்றான். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு காரியம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் 9வது படிக்கக்கூடிய மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து கொள்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? எதற்கான தூக்கிட்டு தற்கொலை செய்து பள்ளிக்கூட பருவத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். என் தகப்பன், என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் சாராயம் குடித்துட்டு வந்து மது அடைந்துவிட்டு வந்து என்னுடைய தாயை அடிக்கிறார், கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார், என்னையும் அடித்து துன்புறுத்துகிறார். இந்த வேதனை தாங்க முடியல, பொறுக்க முடியல. இதனால் இந்த வேதனையுடைய உச்சத்தினால என் உயிரை மாய்த்துக் கொண்டு என்று சொல்லி 9வது படிக்கக்கூடிய 15 வயசு பையன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்றான். இறுதியில குறிப்பிடலாம் பாருங்க, அந்த கடிதத்துல என்னுடைய இறுதி சடங்கு இருக்கிறத, கடைசி காரியம், அந்த கடைசி காரியத்துல கூட என் தகப்பன் கலந்து கொள்ள கூடாது என்று எவ்வளவு கோபம் இருந்தால், மனசுல எவ்வளவு பெரிய வேதனை இருந்தால் 9வது படிக்கக்கூடிய இளம் பருவ வாலிபன் இந்த வார்த்தையை எழுதுவாங்க. சாராய மது போதையால் இழந்த மரணங்கள், உயிர்கள் எத்தனை, நடுத்தெருவுக்கு வந்த குழந்தைகள் எத்தனை, நடுத்தெருவுக்கு வந்த குடும்பங்கள் எத்தனை, விதவையாகி போன பெண்கள் எத்தனைங்க. வேதனையில மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இந்த மது போதையால் ஒவ்வொரு குடும்பத்து பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கருணையும் கீரமங்கலம் வாழ் பொதுமக்கள், வியாபார பெருங்குடி நண்பர்கள், உழைப்பாளர்கள் ஆங்காங்கே இருந்து இந்த பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஆண்கள், பெண்கள், தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஏக இறைவனார் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இஸ்லாமிய பேரியக்கம் மத பிரச்சாரங்களை தாண்டி சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தை நிகழ்த்தி வருகிறது. பல்வேறு விதமான சமூக பணிகளை எங்களுடைய ஜமாத்து சார்பாக செய்து வருகிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கஜா புயல் 2018 நமது ஊரை, நமது மாவட்டத்தில் பல பகுதிகளை சூறையாடி சென்றது. அந்த கஜா புயலின் போது அதிகமான மக்கள் களப்பணியாற்றுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து சகோதரர்களும் அந்த களப்பணியில இருந்தோம். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய பேரியக்கமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த கஜா புயல்ல நமது ஊர்ல, பக்கத்து ஊர்கள் எல்லாம் வீடு இழந்தவர்களுக்கு, அவர்களுக்கு சாப்பாடு இல்லாத மக்களுக்கு, அடிப்படை தேவை இல்லாத மக்களுக்கெல்லாம் ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2015 சென்னை பெருவெள்ளம், அந்த பெருவெள்ளத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய களப்பணியாளர்கள் உயிரை துச்சமா மதித்து அன்றைக்கு அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை, மீட்பு பணிகளை செய்ததை பார்த்திருப்பீர்கள். ஏன் இன்றும் கூட கீரமங்கலத்துல இரத்த தான முகாம்களை ஏற்படுத்தி கடந்த மாதம் கூட நம்முடைய ஜமாத்து சார்பாக கீரமங்கலத்துல வருடா வருடம் நாம இரத்த தான முகாம்களை இலவசமாக நடத்தி வருகிறோம். அப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மனிதநேய பணிகளை பல்வேறு கட்டங்களாக வெள்ள நிவாரணம், இரத்த தான முகாம்கள்,
ஆபத்திலே இருக்கவர்களுக்கு, குறிப்பா விபத்திலே அடிபட்டவர்களை உயிர் காக்கும் உன்னத சேவையான அவசர இரத்த தானம், ஆம்புலன்ஸ் சேவைகள் புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும் 5க்கும் மேற்பட்ட சேவை கட்டணத்துல ஆம்புலன்ஸ் நாம இயக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த மதுவால தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிற இந்த மது கொஞ்சம் கொண்டு நன்மை கொடுத்தால், சுகத்தை கொடுத்தால், பெரும்பங்கு தீமையை கொடுக்கிறது, பெரும்பங்கு அநியாயத்தை குற்றத்தை கொடுக்கிறது என்று இஸ்லாத்துல எங்களுக்கு இறைவன் திருமறை குர்ஆனை எச்சரிக்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் உச்சமா இறைவன் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, இந்த மதுவும் சூதாட்டமும், மதுவும் சூதாட்டமும் எப்பேற்பட்ட ஒரு காரியம் என்றால், ரிஜிசு மினல் அமலி ஷைத்தான், ஷைத்தான் என்ற தீய குணம் கொண்ட மனிதர்களுடைய அருவருக்கத்தக்க குணமாகும். கேவலமான காரியத்தை தான் மது என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. ஃபஜிதனிபூஹு, தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஃபஅல்லக்கும் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள், இறைவனால் நீங்கள் பெரும் வாக்கிய பெற்ற மக்களாக இருப்பீர்கள். இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சேர்த்து வழிகாட்டுகிறது. மனித நேய அடிப்படையில, மனித நேய மாண்பு அடிப்படையில நபிகள் நாயகம் இன்னும் கூடுதலாக சொன்னார்கள். எப்பேற்பட்ட வார்த்தை, அத்தீனு நசீஹா, இந்த மார்க்கம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்றால் பிறர் நலம் நாடக்கூடியது. இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தினால பல்வேறு மக்களுடைய நலத்தை நாங்கள் காக்கிறோம், நேசம் வளர்க்கிறோம், நேசத்தை மக்கள் மத்தியிலே பொழிகிறோம். நீங்கள் மதுவை குடித்து, போதையை குடித்து, சாராயத்தை குடித்து உங்கள் மதியை இழந்து விடாதீர்கள், உங்கள் மானத்தை இழந்து விடாதீர்கள், உங்கள் உயிரை இழந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் உயிரை, மானத்தை, பொருளாதாரத்தை இழந்து விட்டால் மதுவை விற்கிறவங்களுக்கு லாபம், குடிக்கிற உங்களுக்கு தான் நஷ்டம்ங்க. நல்லா விளங்கிருங்க. மதுவை விற்கிற யாரா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் 1000 கோடிகள் லாபம். தமிழக அரசாங்கம் கூட 40,000 கோடியை வருடத்திற்கு என்ன செய்யறது, மதுவால் சம்பாதிக்கிறது, வருமானம் ஈட்டுகிறது. பட்ஜெட்ல ஒரு பெர்சன்டேஜ் அதுல காட்டுது. தமிழக பட்ஜெட்ல அது ஒரு பெர்சன்டேஜ் மதுவுடைய வருமானம். அப்படி விற்கிறவங்களுக்கு லாபம், வாங்கி குடித்து விட்டு வீட்டிலே மட்டையாகிறோமே, சாலைகளை போகும்போது விபத்தாகி மரணம் அடைகிறோமே, ஒவ்வொரு பெண்களுடைய தாலி கயிறு இறங்குகிறது, பிள்ளைகள் அனாதையாக தெருக்கள் நிக்க வைக்கப்படுகிறது. மதுவால், மதுவுடைய கேட்டால் எத்தனை குடும்பங்கள் தாலி அறுத்து நடுத்தர நிக்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்த்தும் கூட, அப்படி கேள்விப்பட்டும் கூட, அதை உணர்ந்தும் கூட இந்த சாராயத்தை குடிக்கிறத நிப்பாட்டவில்லையே, மதுவை குடிக்கிறத இன்னைக்கு விடலையே. எங்களுக்கு இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் முதன்மையானது. எங்கள் இறைவன் சொல்லி காட்டுகிறான், மன்றா மின்கும் முன்கரன், நபிகள் நாயகம் சொல்லி காட்டினாங்க, ஒரு முஸ்லீம் இருந்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் மன்றா மின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால், ஒரு குற்றத்தை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள் அதை என்று சொல்லி காட்டுகிறது. அதுக்கு முடியலையா, வாயால் தடுங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை செய்கிறது. எனது அரபைத்த புல்குடி உறவுகளே, பிரமத அன்பர்களே, இந்து கிறிஸ்துவ பெருங்குடி சமுதாயமே, நாம் இன்றைக்கு மதுவால், சாராயத்தால், போதையால் இழந்தது 1000 இழந்தது ஏராளமான குடும்பம், இழந்தது எத்தனையே தாய்மாருடைய தாலி. நாம் இழக்கிறதுக்கு இந்த மதுவால் ஏராளமான விஷயங்களை பார்த்தும் கூட திருந்தாத மக்களாக இந்த மதுவை, இந்த சாராயத்தை தினம் தினம் அருந்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குற்ற செயல்கள், பெரும் குற்றங்கள், தீமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. என் வீட்டுல பொம்பளை புள்ள இருக்குது, புள்ள வளர்ந்துட்டு இருக்குது, என் புள்ள படிக்க போகுது, காலேஜ் போகுது, வேலைக்கு போகுது, போற புள்ள அதே கண்ணியத்தோடு திரும்ப வருமா, அதே கற்போடு திரும்ப வருமா, அதே உயிரோடு திரும்ப வருமா? யாராவது உறுதி கொடுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், யாராலும் உறுதி கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? மதுவை குடித்து விட்டால் தாய் எது, தாரம் எது என்று தெரியாதுங்க, தங்கை எது, பெத்த மகன் எது என்று தெரியாது. மது அப்படி உங்க மூளையை மழுங்கெடுக்க செய்யும்.
உங்கள் மூளையை அப்படியே பைத்தியமாக்கிவிடும். மதுவுக்கு அடிமையான பல்வேறு குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தாதான் மிச்சமே தவிர எந்த குடும்பமும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையே. 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு ஒரு சித்தாளுக்கு, ஒரு மம்பட்டியாளுக்கு, ஒரு கொத்தனாருக்கு, ஒரு பெயிண்டருக்கு, ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி இந்த 1000 ரூபாய் தன்னுடைய மனைவி கையில போய் கொடுக்கிறோமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவாகுதா? என் உள்ள காய்ச்சல்ல கிடக்குத, 5 நாளா ஜுரத்துல கிடக்குத, வயிற்றுப்பூக்களை கிடக்குத, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு ஒவ்வொருத்தருடைய கடை வாங்குறமே. அந்த குடி காசை நிறுத்தினால், சாராயத்தை நிறுத்தினால் அந்த காசுல என் மூட்டு பிள்ளைக்கு வைத்தியமாக்கலாம்ல, என் பிள்ளைய நல்ல காசுல படிக்க வைக்கலாம்ல. 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் ஒரு நாளைக்கு சாராயத்துக்காக செலவு செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம். யாரு? உழைப்பாளி மக்கள், உழைப்பாளி தோழர்கள், உழைப்பாளுடைய உழைப்பை திருடக்கூடிய உழைப்பாளுடைய உழைப்பை ஒண்ணுமாக்கக்கூடியதான் இந்த மது சாராயம் என்ற மாபெரும் சமூக தீமை. நினைக்கிறீங்க, படிக்கும் மாணவனுக்கு, உழைக்கும் உழைப்பாளிக்கு, மதிப்பு மிக்க மங்கையருக்கு கேடா இருப்பது இந்த மது சாராயம் தானுங்க. யாருக்கு இங்க அந்த நிம்மதி இருக்கிறது? மது குடிக்கக்கூடிய வீட்டுல, மதுவை அருந்தக்கூடிய மக்களுடைய குடும்பங்கள்ல என்ன நிம்மதி இருக்கிறது? என்ன சந்தோஷம் இருக்கிறது? குடியான வீட்டு பிள்ளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவன் குடியான வீட்டு மனைவி, இந்த போது பாரு, இவன் அப்ப எப்போது குடிச்சு ரோட்ல கிடப்பான், ஆடை இல்லாம இருப்பான், மான மரியாதை இழந்திருப்பான். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே. எதனால ஆகுதுங்க? மதிப்பா உள்ள பிள்ளைகள் இன்னைக்கு படிச்சு முன்னேறுது. தாய்மார்கள் இன்னைக்கு கௌரவமாக நினைக்கிறாங்க. 4 காசு சம்பாதித்து 4 காசு சேர்த்து வைத்தா நாளைக்கு பிள்ளை படிப்புக்காகவும், ஒரு வீடு கட்டாகவும், ஒரு சொத்து சுகம் என் கண்ணுக்கு பின்னாடி என் பிள்ளைக்கு உதவும் என்று அந்த 4 காசு சேர்க்காம சாராய கடலை போய் குடிக்கிறோமே, சாராயத்தை வாங்கி குடிக்கிறோமே. அதை குடித்த பிறகு அந்த வீட்டுல வருமானம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், மானம் இழந்து, மரியாதை இழந்து, குடும்பத்துக்கு பேர் என்ன? குடியான வீட்டு பிள்ளை. கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? என் அருமை சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு குடியை சில பேர் வந்து நினைச்சாங்க, கௌரவமா கருதுறாங்க, பெருமையா கருதுறாங்க. என் வீட்டு விசேஷமா, தேவையா, கல்யாணமா, காட்சியா, மது இல்லாம இருக்காதுப்பா, கண்டிப்பா வந்துரு. எப்ப? பத்திரிகை கொடுக்கும் போது அழைப்பு, பத்திரிகை வைக்கும் போது என்ன அழைப்பு? நைட்டு பார்ட்டி வந்துரு, அதனால சிறப்பா பண்ணிடுவோம், எல்லாமே ஏற்பாடு இருக்கிறது. இப்படி எல்லாம் சிக்னல் கொடுக்கறத பார்க்கிறோம். அந்த மதுவை குடித்து விட்டு ஒரு கல்யாணம் என்ற நல்ல காரியத்தை செய்யக்கூடியது எவ்வளவுங்க சிறப்பானது. மாப்பிள்ளையும் மது குடிக்கிறா, வந்த மக்களும் மது குடிக்கிறாங்க. அது என்ன கல்யாணம்? அது என்ன வைபோகம்? தமிழ்ல வைபோகம் என்றாலே சிறப்புன்னு அர்த்தம், விழா என்று அர்த்தம். விழாவையே மதுவுல வைத்து, சாராயத்தை வைத்து, சாராய நாட்டத்தை வைத்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கிறதா? இல்ல. குடியை கெடுக்கும் என்று ஒவ்வொரு குடியை கெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் புத்தி வரல, திருந்தல. சாலை விபத்துல, மோட்டார் சைக்கிள் விபத்துல 100 உயிர் போகுது. இந்த பக்கத்துல நம்ம ஊரை சேர்ந்த 2 பேர் அடிபட்டு செத்ததை பார்க்கிறோம். இளைஞர்கள் அறந்தாங்கி போற வழியில 2 இளைஞர்கள் அந்த மது போதையில அந்த எல்லக்கல்ல போய் விட்டு ஒருத்தவன் ஸ்பாட்ல அவுட்டு. வாழ வேண்டிய பையன், படிக்கிற, பள்ளிக்கூடம் போற, கல்லூரி போற மாணவனுக்கு மதுவை ஊத்தி கொடுக்கிறோம். ஒரு வருத்தமான செய்தி. கீரமங்கலத்துல பஸ்ஸுகள்ல, பேருந்துகள்ல பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் செல்றாங்க பல ஊருக்கு. ஒரு மக்கள் சொல்றாங்க, அங்க உள்ள வியாபாரி, சில நேரங்கள்ல காலையில பார்த்தோம்னா பள்ளிக்கூடம் கல்லூரி போற மாணவன் எந்த பஸ்ல ஏறணுமோ அந்த பஸ்ல ஏறாம மாத்தி ஏறான். என்னமா காரணம்? உள்ள காலையிலே போதை. கல்லூரி போற, பள்ளிக்கூடம் போற மாணவன் 8:30 மணிக்கு ஏறக்கூடிய பஸ் தெரியல, கண்ணு மூணு தெரியலங்குவாங்கல்ல, அதான் கணக்கு. ஏறக்கூடிய பஸ் ஏறக்கூடிய மாணவனுக்கு பள்ளிக்கூடம் போகும் பொழுது கஞ்சா போதை, சாராய போதை, சீடு, பீடி, சிகரெட்டு போதை, பாக்கு, ஹான்ஸ், கூலிப்பு, எதுதான் இல்லாம இருக்கு. இன்னைக்கு காவல்துறைக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது இல்ல.
காவல்துறை பல்வேறு இடங்கள்ல சோதனை இடுறாங்க. சென்னையில பிரபலமான பல்கலைக்கழகம் 3 எழுத்து பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம் 3 எழுத்து. அந்த பல்கலைக்கழகத்துல 2 வாட்டி சோதனை நடத்துறாங்க. நல்லா விளங்கிக்கிறீங்க. விடிய கால 6 மணிக்கு 1000 பட்டாளன் போலீஸ் போகுது. கல்லூரி சுற்றி உள்ள வாடகை வீடுகள்ல மேன்சன்ல சோதனை நடத்துறாங்க. சோதனை என்ன சோதனை தெரியுமா? கஞ்சா மது சோதனை. பிடிபட்டதோ 50 கோடிக்கு உள்ளான மது, கஞ்சா, ஊசி, பாட்டிலு, மாத்திரை, போத மாத்திரை, கஞ்சா, பீடி எல்லாம் பிடிபடுது. எங்க? சென்னையில பிரபலமான பல்கலைக்கழகம். படிக்கதான புள்ளி அனுப்புறோம், 4 பட்டம் வாங்கத்தானே அனுப்புறோம். படிச்ச அனுப்புனா அவன் படிச்சு நம்மளை காப்பாத்து அனுப்புறோம்ல. நீங்கள் பெற்றோர்கள், தந்தைமார்கள் வீட்டுல, கடை தெருவுல, விசேஷ காலங்கள்ல, கல்யாண வீடுகள்ல ஒரே குடி போதையை ஒரு பெருமையாக, என் வீட்டு பெரிய கெத்தாக அதை குடிக்கிற பார்த்து பார்த்து வளர்ந்த மாணவன் படிக்கும் போது கஞ்சா குடிக்கிறான், கூலி போய்க்கிறான். மாணவர்களை பார்த்து ஒரு காலத்துல பெருமையா சொல்லுவாங்க, மாணவர்கள் படித்து இந்தியாவுடைய எதிர்காலத்தை காப்பாண்டு சொல்லி அப்துல் கலாம் சொன்னார், 2030 இந்தியா வல்லரசாகும், இளைஞர்களே கனவு வாழ்க என்று. எதுக்கு? சாதனை இளைஞர்களை உருவாக்க சொன்னார் முன்னாள் ஜனாதிபதி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சாதனை இளைஞர்களை உருவாக்க சொன்ன அப்துல் கலாம் வார்த்தைக்கு இளைஞர்கள் மதிப்பளிக்கல. அதை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? சாதனை இளைஞர்கள் உருவாகவில்லை, சாராய போதை இளைஞர்கள் உருவாயிருக்கார்கள். சாதனை இளைஞர்லாம் பார்க்கவே முடியல. 12 வயசு பையன் வரலாற்று இன்னைக்கு கூகுள் ஏஐல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறான். 12 வயசு, கல்லூரி கூட போகல, பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது பெரிய நிறுவனம் இந்த உலகத்திலேயே இன்னைக்கு அறிவியல் டெக்னாலஜியை கைக்குள்ள அடக்கக்கூடிய கூகுள் நிறுவனம். 12 வயசு பையன் கல்லூரி கூட போகாதவன் ஆயிரக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் மாத சம்பளத்திற்கு கூகுள்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறா. அதாங்க சாதனை. நம்ம வீட்டு பிள்ளை, நாம பார்க்கிற குடிய, நாம பார்க்கிற சாராயத்தை, நாம குடிக்கிற குடியை சாராயத்தை பார்த்து இப்பவே கூண்டி போய்க்கிறான். படிக்கிற மாணவன் கால் பள்ளிக்கூட போகும் சரி, போயிட்டு வந்தும் சரி, என்னப்பா உதடு வீங்கி இருக்கு, கூலிப்பு, அது ஒரு தலையணுங்க வாங்க, தலையண மாதிரி உள்ள வச்சுக்கிட்டா அப்படியே போதை இறங்கிட்டே இருக்கும். இந்த டீக்கல டீ போடும் பொழுது அந்த திக்காசி பார்ப்போம்ல, அது மாதிரி போதை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? பள்ளிக்கூட படிக்கிறவனுக்கு. அது மட்டுமா? ஹான்ஸ், பாக்கு, போயில என்று அதுக்கெல்லாம் மிச்சமே இல்லை. போதையை உட்கொள்வதற்கு பீடி, சிகரெட்டு, பாக்கு, கஞ்சா எல்லாமே துணையா இருக்கிறது. அதை யாரு பார்த்து கொண்டிருக்கிறா? அன்புக்குரிய சமுதாயமே, அன்புக்குரிய புல்கொடி உறவுகளே, பெரியவர்கள் இருக்கிறீங்க, படித்த மக்கள் இருக்கிறீங்க, பண்பாளர் இருக்கிறீங்க, பல்வேறு கட்சிகள பொறுப்புல இருக்கிறீங்க, பல்வேறு அமைப்புகளை நல்ல விஷயங்களை செய்யறீங்க, தொண்டாற்றுறீங்க, தொண்டு நடத்துறீங்க. எல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் இந்த மதுவை ஒழிக்க என்ன செய்தீர்கள்? இந்த மதுவை ஒழிக்க, மது போதையை அகற்ற என்ன காரியத்தை முன்னெடுத்தோம்? அரசாங்கம் விக்குது, மாற்று கருத்து அல்ல. அரசாங்கத்துக்கு அது வருமானம் பார்க்குது. அரசாங்கம் மதுவை விற்பதால் நாமல் குடிக்க வேண்டும் என்று அர்த்தமா? குடியை நீங்கள் நிப்பாட்டினால் விற்பதை அரசாங்கம் நிப்பாட்டக்கூடும். வாங்கிறதுக்கு ஆள் என்ன? யாங்க உற்பத்தி பண்ணுவா? நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடியதான் சமூக சீர்திருத்தம். நான் திருந்த மாட்டேன், நான் குடிக்கிறத குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னா அது சமூக சீர்திருத்தம் இல்லைங்க. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்கள் கண்ணுக்கு பிறகு உங்களுடைய சொத்தை, வியாபாரத்தை, குடும்பத்தை என் பிள்ளை காப்பானா? படிப்பு இருக்கா? அவன்ட்டு பண்பாடு இருக்கிறதா? மூளை அவனுக்கு சரியா வேலை செய்தா? இல்ல பொழுது நேக்கும் கஞ்சா, மது, போதையில் இருக்கிறானா? பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு பாக்குறோம். மதுவால் சீரழிந்தவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதிகமாயிட்டே இருக்கிறது. இந்த பிள்ளை பெக்காதவங்களுக்கு கருத்தரிப்பு மையம் வருதுல்ல, ஒவ்வொரு சிட்டிலையும் வந்துருச்சு. இன்னைக்கு பிள்ளை யாருக்கு இயற்கையா பிறக்கலையோ கருத்தரிப்பு மையம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது மாதிரி போதையால் சீரழிந்தவனுக்கு மறுவாழ்வு மையம் கேவலமா இருக்கு. பள்ளிக்கூடம் திறந்தா ஒரு ஊருக்கு பெருமை, கல்லூரி திறந்தா ஒரு ஊருக்கு பெருமை. மதுவால் சீரழிந்தவனுக்கு மறுவாழ்வு மையம் திறந்தா அது கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? நம்ம ஊருக்கே அது அவமானம் இல்லையா? யோசித்து பாருங்க.
எல்லா வகையிலும் தமிழ்நாடு வளர்ச்சியில் இருக்கிறது. கல்வியில, தொழில்துறையில, இன்ன பிற ஏற்றுமதியில மாநில முதலமைச்சர் அவர்கள் பெருமையா வெளியிடுறாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரி. எல்லா வளர்ச்சியிலையும் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரி. அப்படிப்பட்ட முன்மாதிரி தமிழ்நாடு மது கொள்கையில, மதுவை விற்பதில மட்டும் ஏங்க அடுத்தவருக்கு பின்னோக்கி கேட்டை விளைவிக்குது? இதை கேட்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எத்தனை அமைப்பு இயக்கங்கள் இருப்பீங்க. ஒன்றை மட்டும் மனதார யோசிச்சு பாருங்க. இந்த மதுவை அரசாங்கம் விற்பதால், இந்த மதுவை நாம குடிப்பதால், அதை தடுக்காமல் நாம வேடிக்கை பார்ப்பதால் இன்றைக்கு பெருங்குடி சமுதாயம், இன்னைக்கு இந்த பெருங்குடி சமுதாயம் நினைத்தால் மது போதையை ஒன்றும் இல்லாமல் கீரமங்கலத்தில் ஆக்கலாம். அரசாங்கம் என்ன தடை போடுறது? கஞ்சா, பாக்கு, போயில, இதுக்கெல்லாம் அரசாங்கம் தடை இல்ல. கீரமங்கல் பொதுமக்கள் தடை, கீரமங்கலம் வணிக பெருமக்கள் தடை. நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கஞ்சா போதையை, ஹான்ஸ் போயிலையை, கூலிப்பு போயிலையை, பாக்கு, சாஞ்சி பாக்கு போன்ற பாக்குகளை நீங்கள் கடையில விற்கிறீங்கல்ல வியாபாரத்துக்காக. அதனால வாங்கிட்டு போற மாணவன், அதனால வாங்கி சாப்பிடக்கூடிய இளைஞன் தங்களுடைய வாழ்க்கையில புற்றுநோய், கேன்சரை உருவாக்கானா இல்லையா? பீடி சிகரெட் சேர்த்துதான். போதை என்றால், மது என்றால், நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, எங்களுடைய தூதர் நபியின் சொன்னது மாதிரி எல்லா போதையும் மதுதான். எல்லா போதையும் தடுக்கப்பட வேண்டியது, தடை செய்யப்பட வேண்டியது. அப்ப பீடி சிகரெட்டும் போதைதான், கூலிப்பு, ஹான்ஸ் போதைதான், கஞ்சா, சாராயம் எல்லாம் போதைதான். இன்னைக்கு கடைகளை நீங்க விக்கிறீங்கல்ல, இந்த கஞ்சா, பாக்கு, ஹான்ஸ் எல்லாமே யோசித்து பாருங்க. நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. ஏன் வீட்டு புள்ள இந்த கஞ்சா, ஹான்ஸ போட்டு அவன் சீரழிந்து போனால், அவன் வாழ்க்கை ஒண்ணும் ஆனால் என் பெத்த வயிறு சும்மா இருக்குமா? தாய்மார் இருக்கிறீங்க, பெரியவள் இருக்கிறீங்க, உங்க வீட்டுல பிள்ளை இருக்கலங்க, லட்ச லட்சமா வியாபாரம் பண்றோம்ல. அந்த கான்சி, கணேசி, பீடி, சிகரெட்டை எவ்வளவு வியாபாரம் பண்றோம்? பண்டல் பண்டலாக ஒரு மாதத்திற்கு வியாபாரம் பண்றோம், ஆயிரங்கள வருமானம் பெறுறோம். இதை குடிக்கக்கூடிய ஒவ்வொருவனுமே புற்றுநோயை உருவாக்குகிறான், கேன்சரை உருவாக்கி உயிரை மாய்க்கிறான். அவன் உயிர் மட்டும் மாயவில்லை, அவனுடைய குடும்பத்துள்ள அத்தனையுமே மாய்த்து போகிறார்கள். தன்னுடைய மனைவி தாலி எடுத்து நிற்கிறாள், அவன் செத்து போனான். குடியால், போதையால் புற்றுநோய் வந்து இறந்தான்னா அவன் மனைவிக்கு தாலி இல்ல, மாங்கல்யம் கிடையாது, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்ல, எதிர்காலம் இல்ல, நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்களே. இதை நம்ம விற்கலாமா? அடுத்தவன் சாவுல நாம வருமானமாக்கலாமா? அடுத்தவனுடைய மரணத்துல, அடுத்த வீட்டுடைய கேட்டுல அந்த குடும்பம் நடுத்தருக்கு வருதப்பா. இந்த பீடிய, இந்த சிகரெட்டை, இந்த பாக்க, கூலிப்ப, ஹான்ஸ் கோயிலைய இன்னும் நிப்பாட்டனா? என் முள்ள சாப்பிட்டு பைத்தியமாகறான், புற்றுநோய்க்கு ஆளாகிறான். அதை பார்க்க என் நெஞ்சை எப்படி பொறுக்காதோ? ஒரு பெத்த தாய், பெத்த தகப்பன் எதை ஒத்துக்கொள்ள மாட்டானோ, அடுத்தவன் பிள்ளைக்கு மட்டும் ஆக வேண்டும் ஒத்துக்கொண்டால் அது மனித நேயமா? அது சரியான ஒரு விஷயமா? அது மனிதனுக்குள்ள ஒரு நல்ல மாண்பா? யோசிச்சு பாருங்க. நானும் என் குடும்பமும் அந்த கஞ்சா போதையை போதையை வித்து சம்பாதிக்கணும், அடுத்த வீட்டு குடும்பத்து பிள்ளைகள் எக்கோட கெட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சுயநலவாதத்தை தூக்கி எறிவோம். அன்புக்குரிய வணிகக்குடி பெருமக்களே, வியாபார பெருங்குடிகளே, அடுத்தவருக்கு நன்மை செய்யுங்கள் என்று அனைத்து மார்க்கம் போதிக்கிறது, அனைத்து மதமும் போதிக்கிறது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் எல்லா மதங்களையுமே அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான உபதேசம். அது இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்படின்னு சொல்றாங்க, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவன் தான் உண்மையான முஸ்லிம். நான் போதை குடிக்க மாட்டேன், நான் ஒரு முஸ்லிம், என்னோட சேர்ந்த பிரமத மக்கள், தொப்புள்குடி உறவுகள் போதை குடிப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், எதிராக பிரச்சார களத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மட்டும் செய்ய வேண்டிய பணி அல்ல இது. அன்புக்குரியவர்களே, எங்களோடு இது முடியக்கூடாது. நாங்கள் மட்டும் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. இரண்டு கை தட்டினால் வரக்கூடிய ஓசையை விட ஒட்டுமொத்த கையும் சேர்ந்து தட்டினால் வரக்கூடிய ஓசை அதிகம். அரசியல் பாகுபாடு இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், இயக்க பாகுபாடு இல்லாமல் எல்லா பேரத்தையும் கலைந்து இந்த மது போதைக்கு எதிராக வாருங்கள், ஒன்றாய் இணைவோம். மதம் இல்ல, ஜாதி இல்ல, இயக்கம் இல்ல, கட்சி இல்ல, எதுவுமே பார்க்க வேணாம்.
நீங்கள் நானும் ஒரு தாய் மக்கள் என்ற அடிப்படையில, நண்பர் அடிப்படையில, தோழர் என்ற அடிப்படையில, நீங்களும் என்னுடைய சகோதரன் அடிப்படையில எங்களோட இந்த மது போதை ஒழிப்புல கை கோருங்கள். உங்கள் வீட்டுல பிள்ளை இருக்கிறது, ஆண் பிள்ளை மது குடித்தால் பெண் பிள்ளைக்கும் கேடுகளை விளைவிக்கிறீங்க. மதுவை குடிப்பதனால், சாராயத்தை அருந்துவதனால் நமக்கு பெரிய நன்மை இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பெரிய நமக்கு உற்சாகம் இருக்கு? இல்லவே இல்லை. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி குடிச்சிட்டு வந்து நைட்டு தங்களுடைய மனைவிமார்களை, பிள்ளைகளை அடித்து உதைத்து துன்புறுத்தக்கூடிய எத்தனை ஆண்களை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல 9வது படிக்கக்கூடிய ஒரு பையங்க, 9வது படிக்கிறான். அந்த பையன் அந்த 9வது படிக்கும் பொழுது தற்கொலை பண்ணி இறந்து போறான், தூக்கிட்டு தற்கொலை பண்றான். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு காரியம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் 9வது படிக்கக்கூடிய மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து கொள்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? எதற்கான தூக்கிட்டு தற்கொலை செய்து பள்ளிக்கூட பருவத்திலேயே உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். என் தகப்பன், என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் சாராயம் குடித்துட்டு வந்து, மது அடைந்துவிட்டு வந்து என்னுடைய தாயை அடிக்கிறார், கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார், என்னையும் அடித்து துன்புறுத்துகிறார். இந்த வேதனை தாங்க முடியல, பொறுக்க முடியல. இதனால் இந்த வேதனையுடைய உச்சத்தினால என் உயிரை மாய்த்துக் கொண்டு என்று சொல்லி 9வது படிக்கக்கூடிய 15 வயசு பையன் தூக்கம் மாட்டி தற்கொலை பண்றான். இறுதியில குறிப்பிடுறான் பாருங்க அந்த கடிதத்துல, என்னுடைய இறுதி சடங்கு இருக்கிறத, கடைசி காரியம், அந்த கடைசி காரியத்துல கூட என் தகப்பன் கலந்து கொள்ள கூடாது என்று எவ்வளவு கோபம் இருந்தால், மனசுல எவ்வளவு பெரிய வேதனை இருந்தால் 9வது படிக்கக்கூடிய இளம் பருவ வாலிபன் இந்த வார்த்தையை எழுதுவாங்க. நெஞ்சை தைக்கவில்லையா? உள்ளத்தை ரணப்படுத்தவில்லையா? கல் நெஞ்சும் கரையும் என்று சொல்வார்களே. சாராய மது போதையால் இழந்தது எவ்வளவு? சாராய மது போதையால் இழந்த மரணங்கள், உயிர்கள் எத்தனை? நடுத்தெருவுக்கு வந்த குழந்தைகள் எத்தனை? நடுத்தெருவுக்கு வந்த குடும்பங்கள் எத்தனை? விதவையாகி போன பெண்கள் எத்தனைங்க? சொல்லண்ணா துயரத்துல, வேதனையில மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இந்த மது போதையால் ஒவ்வொரு குடும்பத்து பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ஒரு பேரணியை, இன்னைக்கு மது ஒழிப்புக்கு எதிராக பெண்கள் மட்டும் வாருங்கள் என்று அழைத்தால் நூற்றுக்கணக்கான பெண்கள் தயாராக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீட்லையுமே, வீட்டுக்கு வீடு வாசப்படி மாறி ஒவ்வொரு வீட்லையுமே மது போதையால் கஷ்டப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். மாற்று கருத்தை இல்லை. அந்த தீமையினாலதான், அந்த மிகப்பெரிய சமூக சீர்கேட்டை உணர்ந்துதான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு இஸ்லாமிய சமுதாய பேரியக்கம் இங்கே கலந்துருக்கிறது. ஓட்டுக்காக அல்ல, சீட்டுக்காக அல்ல. 8 மாசத்துல எலெக்ஷன் வருது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும், எல்லா இயக்கங்களும் அரசியலுக்காக மீட்டிங் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க. எப்படிங்க? அரசியலுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கள், என்னை ஜெயிக்க வையுங்கள், இந்த கீரமங்கலத்துல தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொல்வார்கள். அதான் நடக்கும். இனிமே எலெக்ஷன் நெருங்க நெருங்க, தேர்தல் வர வர எல்லா கட்சி அமைப்புகளும் இதற்காகத்தான் குரல் கொடுத்து வருவார்கள். நாங்கள் உலகத்துடைய எந்த ஆதாயத்துக்கும் வரல, எந்த சீட்டுக்கும் வரல, எந்த ஓட்டுக்கும் வரல, எந்த எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நிக்கல, உங்களுக்காக நிற்கிறோம். என் தொப்புள் கொடி சமுதாயம் திருந்த வேண்டும். எல்லா சமுதாயத்திலையும் மது குடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மதுவை ஒழித்து விட்டால் சமூகத்தில் சீர்திருத்தம் வரும், பிள்ளைகள் படிப்பார்கள், எதிர்காலம் பெரிய அளவுக்கு முன்னேறும். இன்றைக்கு உலகமே வியக்கும் கூகுள் நிறுவனத்துடைய CEO யாரு? தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை என்ற ஒரு தமிழன். உலகத்திற்கே மெயில் என்ற அந்த மின்னஞ்சலை கண்டுபிடித்தவன் யார்? மயிலாடுதுறை சேர்ந்த ஒரு தமிழன். தமிழன் இன்றைக்கு எத்தனை நாடுகள்ல, எத்தனை கண்டங்கள்ல சாதனை புரிகிறான், சாதித்துக் கொண்டிருக்கிறான். இங்கே உள்ள இளைஞன் படித்து சாதனை புரிவான் பார்த்தா சாய்ந்தரானா சாராயத்துல மூழ்கி கிடக்கிறான், மது போதைக்கு அடிமையாய் கிடக்கிறான். அந்த மது போதைக்கு அடிமையாகி மூளை மழுங்குகிறது, படிப்பு வீணா போகிறது, எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. நண்பர்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் கட்சி, இயக்கம், மதம், ஜாதி எந்த வேறுபாடும் இல்லாமல் இன்றைக்கு வீதியில இறங்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு இஸ்லாமிய பேரியக்கம் உங்கள் மத்தியில இந்த மது ஒழி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இது இன்றோடு நிற்பதல்ல, இன்னும் தொடர்வோம், இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்போம்.
மதுவால் போதையால் என்னென்ன தீமையெல்லாம் நடக்கிறதோ அந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்காக, சிறுமிகளுக்காக, சிறுவர்களுக்காக, இளைஞர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடர்ந்து செய்கிறது. கடந்த 9ஆம் தேதி அறந்தாங்கிலே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரணி நடத்தி காட்டினோம். மது போதைக்கு எதிராக அறந்தாங்கில மிகப்பெரிய பேர் நடந்தது. கடந்த வாரம் 23ஆம் தேதி புதுக்கோட்டை மாநகர்ல மாபெரும் மது போதை ஒழிப்பு பேரணி இதே அமைப்பின் சார்பாக இதோ நிக்கல. இன்றைக்கு இங்க, நாளைக்கு ஈசிஆர் பகுதியில, புதுக்கோட்டை மாவட்டம் ஈசிஆர் பகுதியில மணமேல்குடி தாலுகாவுக்கு மணமேல்குடி மாநகரத்துல ஒரு மாபெரும் மது போதை ஒழிப்பு பேரணி நாளை நடைபெறவிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக? இதையெல்லாம் கூட்டத்தை காட்டி மக்களுக்கு சொல்லி எம்எல்ஏ எம்பி சீட் இல்லைங்க, மக்களிடத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம், சமுதாய சீர்கேடான மதுவை ஒழிக்க போராடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய எனது அருமை சொந்தங்களே, நண்பர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, ஒரு சபதம் ஏற்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு உறுதிமொழி ஏற்போம். என் பிள்ளைகள், என் குடும்பத்தார், என்னுடைய சொந்த மதங்கள் மதுவால், போதையால், கஞ்சாவால், புகையிலையால், பாக்கால் சீரழிந்து சின்னாமணம் ஆவதை எப்படி என் உள்ளம் விரும்பாதோ, என் நான் பெத்த பிள்ளை, கட்டிய மனைவி நடுத்தருவுல அனாதை நிற்பதை எப்படி நான் விரும்ப மாட்டேனோ அது மாதிரி அடுத்தவனுக்கு விரும்ப மாட்டேன். இங்க இருந்து என் கடையில பீடி சிகரெட் விற்க மாட்டேங்க. அந்த பீடி சிகரெட்டு புற்றுநோயை உருவாக்குகிறது, ஒரு மனிதனுடைய ஆயுளை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது, ஒரு மனிதனுக்கு மரணத்தை சீக்கிரம் வர வைக்கிறது. பீடி சிகரெட்டை விற்க மாட்டேன். பாக்கு புகையிலை, இந்த போதை தரக்கூடிய எந்த பாக்கு புகையிலை கூலிப்பு விற்க மாட்டேன். நாங்கள் சபதம் ஏற்றிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மக்களுடைய கடைகள்ல, மக்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல பீடி சிகரெட்டு புகையிலை பொருட்களுக்கு தடை என்று போர்டு வைத்திருக்கிறோம். எத்தனை கடை நீங்க பார்க்கலாம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் நாங்க, எங்கள சில பேர் விளங்காமல் வருமானத்திற்காக இந்த பீடி சீட்டை விற்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றோம், மாட்டு கருத்து அல்ல. ஒரு காலமும் மது போதையை குடிப்பது எப்படி தவறோ, குற்றமோ, அதனால் தீமை ஏற்படுகிறதோ, அதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல்கள் அதிகமாகிறதோ, அது போன்று அதை விற்பவருக்கும் அதே கேடு இருக்கிறது. நான் தான் ஊட்டி கொடுக்கிறேன், நான் தான் பாக்க கொடுக்கிறேன், நான் தான் கஞ்சா விற்கிறேன், நானே அதுக்கு ஏதாவது பேச முடியுமா? முடியாதல்லவா? அப்ப மனிதநேயம் மிக்க, மாண்பு மிக்க, அடுத்தவனுடைய உயிரை காக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எங்கள் கடைகள்ல இனிமேல் போதை தரக்கூடிய பீடி சிகரெட்டு சாராயம் கஞ்சா புகை புகையிலை என்று எதையும் விற்க மாட்டோம். இந்த போதையால் சமுதாயம் அழுது கொண்டிருக்கிறது, சீர் விட்டுக் கொண்டிருக்கிறது, கேடை உருவாக்குறது. அதனால் நாங்கள் இந்த போதை வஸ்துக்களை விற்பதை நிறுத்திக் கொண்டோம் என்று சபதம் ஏற்றால் அடித்த உயிரை வாழ வைத்த மிகப்பெரிய மாண்பிலே நீங்களும் இருக்கிறீர்கள். எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, எங்களுடைய திருக்குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால், ஒரே ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தது போலாவார். இந்த பிரச்சாரம் பண்ற பாருங்க, 1 மணி நேரம் இப்படி கத்துவதால், மீட்டிங் போடுவதால், சொல்லுவதால் இங்கே உள்ள ஒருவர் திருந்தினால் கூட எனக்கு ஆயுள் முழுக்க நன்மை இருக்கிறது. இறைவன் கொடுப்பான், இறைவன் வழங்குவான். அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோஷம் முன்மொழியப்படுகிறது. ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற கோஷம், ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற கோஷம் ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைக்க அங்கே சொல்லப்படுகிறது. இப்போது நாங்கள் சொல்கிறோம், ஓர் அணியில் தமிழ்நாடு, மது போதையை ஒழிக்க நீ போராடு. இதுதான் எங்களுடைய கோஷம் இன்னைக்கு. ஓர் அணியில் தமிழ்நாடு, மது போதையை ஒழிக்க நீ போராடு. ஒட்டுமொத்த அனைத்து சமுதாய மக்களும் கட்சி, ஜாதி, மதம், இயக்கம், அரசியல் என்று வேறுபாடு இல்லாமல் மது போதைக்கு எதிராக களமிறங்குவோம். இந்த தமிழகத்துல மது போதை என்ற அரக்கனை, கொடிய தீமையை, உயிர்கொல்லி தீமையை ஒழிக்க போராடுவோம் என்ற கோஷத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு, மது போதையை ஒழிக்க நீ போராடு என்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கம் சார்பாக இந்த மது போதை பிரச்சாரத்தை இன்று நடத்தி முடிக்கிறோம். இது போன்று எண்ணிலடங்கா கூட்டத்தை வருங்காலத்தில் நடத்த இருக்கிறோம்.
அன்புக்குரிய சொந்தங்கள், எங்களுக்கு இந்த மதுபோதை ஒழிப்பு பிரச்சாரத்துல ஆதரவு கொடுங்கள். எங்கள் ஜமாத் சார்பாக இளைஞர்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாளில தமிழ்நாட்டில இதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு புரட்சியில, சமூக தீமைக்கு எதிரான ஒரு பேர் இயக்கத்துல நீங்களும் உங்களை இணைத்துக் கொண்டு மது போதைக்கு எதிராக உங்களால் முடிந்த பிரச்சாரத்தை செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பிரச்சாரத்துக்கு வருவது மட்டுமல்ல, உங்களவுல பீடியை, சிகரெட்டை, மதுவை நான் விட்டு விட்டேன் பாய். என் அளவுல நான் பீடி குடிச்சேன், சிகரெட்டு குடிச்சேன், என் பொண்டாட்டி நாரது வீசுது என்பால் என்னுடைய மகள் கிட்ட வரமாட்டா, இதனால் எனக்கு இருமல், டிபி, கேன்சர் எல்லாம் வருது. என் அளவுல இந்த பிரச்சாரத்தை கேட்டு இன்னையிலிருந்து என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக நல்ல மனிதனாக, மாண்புள்ள மனிதநேயனாக, சக மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் அடிப்படையில என் அளவுல பீடியை, சிகரெட்டை நான் ஒழிக்கேன் பாய். சாராயம் குடிக்க மாட்டேன். சாராயத்துடைய காசை என் பிள்ளையுடைய படிப்பு காசு சேர்த்து வைப்பேன். 4 பேர் சாப்பிடாமல் பசியில் இருக்கிறானே அவனுக்கா செலவழிப்பேன். 4 பேர் குடும்பம் கஷ்டப்படுது அவனுக்கா நான் கொடுப்பேன் என்று யாரெல்லாம் முடிவெடுக்கிறீர்களோ அதிலே நீங்கள் உறுதியாக இருந்தாலே இந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் செய்த மிகப்பெரிய உதவியாக, உபகாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மது போதைக்கு எதிராக போராடுவோம். மது போதையை ஒழிப்போம், மானுடம் காப்போம். மது போதையை ஒழிப்போம், மனித நேயம் காப்போம். மது போதையை ஒழிப்போம், மனித உயிர் காப்போம் என்ற ஒரு கோஷத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுப்பானாக. தமிழகத்திலே படித்த பட்டதாரிகள், இளைஞர்கள் எல்லாம் சாதனை புரியக்கூடியவர்களாக, பெரிய சாதனை படைத்தவர்களாக, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமைத்தோடைய மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் ஆக்கிய அருள்வான் கூறிக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறோம். இதுவரை நின்று கேட்ட அனைத்து மக்களுக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற எண்ணற்ற பிரச்சாரங்கள்ல உங்களுக்கு துணை நிற்குமாறு, உதவி செய்யுமாறு, முடிந்தால் உங்களுடைய பங்களிப்பாக அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறோம். மது போதை என்ற ஒரு மாபெரும் தீமைக்கு எதிராக வாருங்கள், ஒன்றிணையும் என்ற கோஷத்தோடு நிறைவு செய்கிறோம். வாஹித் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.